Hi friends, இந்த வீடியோல ஆந்திரா ஸ்டைல்ல முள்ளங்கி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே முள்ளங்கி வாங்குனா நாம அதிகமா செய்யறது சாம்பார் தான் செஞ்சிட்டு இருப்போம். பட் ஒரு டிஃபரண்டா முள்ளங்கி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆந்திரால எல்லா வெஜிடபிள்ஸ்லயுமே பச்சடி பண்ணுவாங்க. அதாவது துவையல் பண்ணுவாங்க. இப்போ முள்ளங்கி துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சிட்டு சூடான உடனே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய். காரம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் எப்போவுமே தனியா வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியில் அது சேர்த்துக்கிறேன். இப்போது வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஆப்ஷனல் தான், அதிகமாக போடாதீங்க. கோல்டு ஆகும், முள்ளங்கி சாப்பிட்டா கோல்டு ஆகும் நினச்சிங்கன்னா இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி அண்ட் தக்காளி. இது முள்ளங்கி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ முள்ளங்கி, 1/4 கிலோ முள்ளங்கிக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, முள்ளங்கியோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ நல்லா இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பவுடர்லேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அது. அப்புறம் கொத்தமல்லி கூட ஆப்ஷனல் தாங்க. அதாவது இஞ்சி கொத்தமல்லி இது ரெண்டுமே ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு கடைசியில் முள்ளங்கி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த ஹீட்லேயே போட்டுட்டு அந்த பவுடர் இந்த முள்ளங்கி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோன்னா முள்ளங்கி சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.